அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மே மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலம் மற்றும் நிதி விஷயங்களில் கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடைபெறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செலவு செய்வது நல்லது. வணிகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லதுங்க. அதனால் முதலீடுகளை ஒத்தி வைப்பதும் நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்களினுடைய செயல்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறுகிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை பெற வாய்ப்பில்லை. வேலையில் நெருக்கடி ஏமாற்றங்களை சந்திக்கவும் நேரிடலாம். மேல் அதிகாரிகளுடனான மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. காதல் வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் விருச்சிக ராசிக்கு நம்பிக்கை நிறைந்ததாக இந்த காலகட்டம் அமையப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிராக பல திட்டங்களை தீட்டி உங்களிடம் பிரச்சனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வது அவசியமாகிறது. வேலையை சரியான நேரத்தில் முடிக்கவும் உடல்நல பிரச்சனைகள் தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறதுங்க. அதே சமயம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஆபத்தான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் விருச்சிக ராசியினருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. இதனால் வண்டி வாகன பயன்பாட்டில் அதீத கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குடும்ப விஷயத்தில் கருத்து வேறுபாடுகளை சந்திக்கவும் நேரிடலாம். சகோதரர்களை அனுசரித்து செல்லுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மாறாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. குடும்ப கவலைகள் காரணமாக உங்களுடைய தந்தையுடனான உங்களுடைய உறவில் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் காதலர்களுக்கு ஒரு இனிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வேலை தேடுபவர்கள் வெற்றி பெறுவாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த வெகுமதிகளையும் பெறுவீங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானும் முருகப் பெருமானும். உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் மற்றும் வியாழன்.